கிறிஸ்துக்கள் அன்பான கலைகதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவர் உரைத்த ஒரு வார்த்தை. அந்த அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு போ என்று சொன்னார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கல்லறையில இருக்கிறான், பிரேத கல்லறை. யாரும் கல்லறைக்கு போகும்போது நம்ம ஒரு அடக்க ஆராதனைக்கு போகும்பொழுது கூட நமக்கு மனம் ரொம்ப பயமா இருக்கும். இந்த இடத்த நினைச்சு நம்ம பயப்படுவோம். யாரும் அங்கே ரொம்ப சந்தோஷமா போகிற ஒரு இடம் இல்லை. அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறா, அவன் எப்பவுமே அங்கேயே இருக்கிறா. அவனுடைய குடியிருப்பு எப்பவுமே என்னதான் கல்லறையா இருந்துச்சு. அவனை என்ன செய்யறாங்கன்னா, சங்கிலியால கட்டி இருக்கிறாங்க. அவனை என்ன செய்வாங்க, கட்டுறது கூட கஷ்டப்பட்டு தான் அவனை கட்ட முடிஞ்ச ஒரு மனுஷன். அவன் என்ன செய்யறான், அநேக தரம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, சங்கிலியை என்ன செய்வான், முறித்து என்ன செய்வான், வெளியே ஓடி அநேகருக்கு என்னது பயமுறுத்துவான். அநேக வேளையில என்ன செய்வான், அவன் கூக்குரலிட்டு, அது மட்டும் இல்லை, கல் எடுத்து கீறி கொண்டு, இந்த மாதிரியா இருக்கிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏசப்பா பாக்குறாங்க. அப்படி ஏசப்பா பார்த்து, எங்க ரொம்ப தூரத்துல இருந்தே என்ன செய்யறாங்க, அவரை பார்த்து, அப்ப என்னச்சது, அந்த ஓடி வந்து, இவ்வளவு நாள் எல்லாரையும் பார்த்து பயந்து கத்திட்டு இருக்க மனுஷன் இயேசு பார்த்தோன்னே ஓடி வந்தாராம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, அசுத்தாவி பிடித்தது. அவர் சொல்றாரு, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றார். பல்லாயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் என்னது அவனுக்கிடம் உறைவிடமாக இருந்தது. ஆனா இயேசு அவனை சந்தித்த பொழுது, அவனை சந்தித்த உடனே என்ன, பிசாசுகள் எல்லாம் என்னது அவனை விட்டு ஓடி போயின. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அவன் என்ன செய்யறான், நீங்க அந்த அதிகாரத்தை மார்க் 5வது வாசிங்கன்னா, ஒரு 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் புத்தி தெளிந்தவனாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல நம்ம போகும் பொழுது நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுகமாகிறது இல்லை, அல்லது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை. அவர் என்ன செய்யறோம், உடனே எல்லாம் புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன பிறகு என்னது அங்க புறப்பட்டு போச்சு. இது மாதிரிதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்க குணாதிசயங்கள்லாம் எப்படி மாறணும்னு சொன்னா, மொத்தமா நம்மளுக்கு ஒரு தீய குணங்கள் இருக்கணும், அதை என்ன செய்யணும், மொத்தமா வாங்கணும். ஒருவேளை அந்த நீங்க நினைச்சு பாருங்க, அவன் பல்லாயிரக்கணக்கான, நீங்க அந்த கதையை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்போ அங்க பசுத்தாவிகள்லாம் வேண்டிக்கொள்ளலாம். அங்க மேய்கிற பன்றிகள், எத்தனை பன்றிகள், 2000 பன்றிகளுக்குள்ள அது போச்சு அப்படின்னு சொல்ல. அப்பனா ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகளை பிடித்திருந்த மனுஷனுக்கு விடிவு எப்ப கிடைச்சிச்சு, எப்பா இன்னைக்கு ஒரு 10, நாளைக்கு ஒரு 10 ஆவியை நான் விரட்டுறேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றது. மொத்தமா ஆண்டவரத்துல போகும்பொழுது எப்பவுமே எல்லாமே நமக்கு மொத்தமாக நீக்கப்படும். நம்முடைய வியாதி ஆனாலும் சரி, நம்முடைய கஷ்டங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகள் ஆனாலும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறவர்கள. அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது என்ன செய்வார், மொத்தமாக. நீங்க பாக்குறீங்களா, வீட்டுல நம்ம பிள்ளைங்க சாப்பிட வைக்கும் போது நம்ம எவ்வளவு இது பண்றோம்ல, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக கொடுத்து எப்படியாவது சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேட்டு கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு செய்வோம். ஆண்டவர் ஏன்னு சொன்னா, நம்முடைய பசி ஒரு பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைங்க எவ்வளவு சாப்பிடும் பசி. ஒருவேளை நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோம்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு சாதம் வைக்கப்போ கொஞ்சமாக வைப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லை அவன் அவ்வளோதான் சாப்பிடுவான், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது டெய்லி அவங்க. அப்போ உங்களையும் என்னையும் பார்க்கிற தேவன் நம்முடைய தேவைகள் எவ்வளோ எப்படின்னு சொல்லி அவர் மொத்தமாக தர்றாரு. எப்படி இந்த மனுஷனுடைய பிடித்திருந்த பல்லாயிரக்கணக்கான அசுத்தாவிய ஒரே வார்த்தையில் அவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சு, அது புறப்பட்டு போனது. அதற்கான அநேக காரியங்கள் அங்க இருக்கிறது. ஆனா அந்த மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கல்லறை. கல்லறை அப்படின்னு சொன்னா அது மரித்து போனவர்கள் தங்குகிற இடம். அப்படியே வாழ்க்கை ஒரு மரித்து போன வாழ்க்கையா இருந்துச்சு. சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு. தன்னுடைய சொந்த சரீரத்தை என்ன செய்யணும், கற்களால கிழித்து கொள்கிற ஒரு அனுபவம். இவ்வளவு மத்தியிலும் அவன் ஆண்டவரை சந்தித்த பொழுது, ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது, அசுத்தாவி என்னது
ஓடிற்று. அவர் கட்டளையிடவும் அது ஓடி போயிற்று. அவரை விட்டு புறப்பட்டு போனது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் பிரச்சனைகளோடு வேதனைகளோடு கண்ணீர்களோடு இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம போக வேண்டிய இடம் என்ன? ஆண்டவரை நோக்கி போவோம். அவங்க அழகா அந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும், அவனுக்கு இரவும் பகலும் பிரச்சனை இருந்துச்சு, நமக்கும் இருக்கு. ஆனா நம்ம போக வேண்டிய இடம் இயேசுவை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் மொத்தமா புறப்பட்டுப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு? ஒரே வார்த்தையினால அவர் என்ன செய்வார்? நமக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய முன்பு இருந்த நிலைமை எப்படி, இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு? அவன் புத்தி தெளிந்தவனாய், கூக்குரல் இடுறதில்ல, புத்தி தெளிந்தவனா இருந்தான். நீங்க அந்த வசனத்தை ரொம்ப அழகா வாசிக்க. இயேசுவிடத்தில் வந்து லேகனாகி பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்தவனா. இவ்வளவு நாள் என்னது அவன்கிட்ட, அவனை வஸ்திரம் தரித்தால் என்ன செய்யறான்? அதை கிழித்து கொள்ளுகிற மகனா இருந்தான். இப்ப அவன் என்ன செய்யறான்? வஸ்திரம் தரித்து ஆண்டுடைய பாதத்துல அப்படியே அவன் அமர்ந்திருக்கிறான். எப்படின்னா அவனுடைய புத்தி தெளிந்தவனாக உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இவ்வளவு நாள் எப்படி பயந்தாங்க? அவன் கத்தி கொண்டிருக்கிறத பார்த்தாங்க, பயந்தாங்க. இப்ப எப்படி புத்தி தெளிந்தவனா இருக்கும். உலகம் நம்மளை அப்படிதான் பார்க்கும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னு சொன்னா அவர் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? நீக்கி போட வல்லவராக இருக்கு. அவர் எப்படி மொத்தமாக எந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? மொத்தமாக நீக்கி போட வல்லவராக இருக்கார். அப்படி நீக்கி போட்ட பிறகு நம்ம கிட்ட எப்படி இருக்கணுமா? அவனை போல நம்மளும் புத்தி தெளிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற இப்ப அவனுக்கு அசுத்தாவிகள் இருந்தது போல நம்மகிட்ட சில தீய குணங்கள் இருக்குது இல்ல, அந்த தீய குணங்கள் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொன்னா, தீய சுபாவங்கள், தவறான போக்குகள், கசப்பு, பொருளாசை, எரிச்சல், கோபம், பெருமை, பொறாமை போன்ற அசுத்தாவிகளை நம்ம விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம போக வேண்டிய இடம் என்னதான்? இயேசுவை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலை கொடுப்பார். அது மாத்திரம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் படுகிற கஷ்டங்கள், உடல் ரீதியான வேதனைகள், அதுல இருந்து நோய்கள், பிரச்சனைகள், மன பிரச்சனைகள் அல்லது பண தேவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்மகிட்ட விசுவாசத்து மாத்திரம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, நிரந்தரமான காரியங்களை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது என்ன செய்யுமா? ஆண்டவர் கட்டளையிடும் போது அது புறப்பட்டு போயிடும். அது கெஞ்சி ஆண்டவர்கிட்ட நிற்கும், எங்களை நீங்க அழிச்சிடாதீங்க நிற்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அவங்க கேட்ட ரிக்வஸ்ட்டுக்கு அதே மாதிரி அந்த பஞ்சுகளுக்குள்ள ஆண்டவர் அனுப்பி விடுவார் அந்த அசுத்தாவி. அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா சோர்வுகளும், பிரச்சனைகள், தோல்விகள் அல்லது தீய குணங்கள், சில காரியங்களை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே முடியல அப்படின்னு சொல்லி யாரும் இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் எப்படி அன்னைக்கு அந்த லேகியன் என்ற அந்த கலர்ல இருந்த மனுஷனுக்கு கட்டளையிட்டாரோ அதே போல இன்று உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்பதை விட அவர் உன்னிடம் என்ன செய்கிறார் என்பதே முக்கியம். நம்ம எல்லாரும் இறைவன் என் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாருன்னு சொன்னா இப்ப நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குது, எல்லாம் வச்சு நம்ம வைத்து ஆராய்ந்து பார்க்கறதுக்காக இந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக விலக்கி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல சேருவோமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் மனபாரத்தோடும் இருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு ஆண்டவரே நீரே அடைக்கலம் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்தமாக எப்படி அந்த அசுத்தாவி நிறைந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தீரோ அதே போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கட்டளையிட வேண்டுமா என்று கேட்கிறோம் தகப்பனே. ஒருவேளை கடன் தொல்லையாக இருக்கலாம்,
இருக்கலாம் தகப்பனே, அல்லது வியாதியில கஷ்டப்படலாம், பிள்ளையுடைய திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரே அன்பின் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கலாம். தன்னுடைய பிஸ்னஸ்களை எல்லா காரியங்களிலும் அவர் எடுத்துக்கிற காரியங்கள் தோல்வியாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நீர் விடுதலை நாயகனாக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசித்து ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு இதை அங்கலாய்த்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று பாத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனை, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.